நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ்டர் ஆக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். மகாராஜா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா, நட்ராஜ், அதுக்கப்புறமேட்டு முனிஷ்காந்த், சிங்கப்புலி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது நம்ம விஜய் சேதுபதியோட 50வது படம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேர் மகாராஜா சார். கேட்கல சலூன் கடை வச்சிருக்கேன் சார். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு. எஃப்ஐஆர் போடலாம் வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸை நீயே விசாரணை பண்ணிக்க முடியாதானே? எத்தனை சார் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சவர கட்டியா? அது என்ன லட்சுமி கேஸ்? உன் பொண்ணு முல்ல, பொண்டாட்டி முல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார். லட்சுமி சார். லட்சுமி தான். சாத்தனன்னு வச்சுக்க தலை தனியா போயிடும். தயவு செஞ்சு லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இல்லைன்னா நான் படம் ஓகே ஓகே. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். ஆனது காசு. ஏய் ஓகே. எஸ், ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ரெய்லர். அது எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப அப்பாவியாக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்செல்லாம் ரொம்ப அமைதியாக வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற விஜய் சேதுபதியாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே வெறித்தனமாக மூஞ்சில் ரத்தம் தெரிக்க அந்த கையில் அந்த அருவாலோட அப்படியே தெரிச்சிக்கிட்டு வெளியே வர ஒரு விக்ரம் விஜய் சேதுபதி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும் போல இருக்குது. விஜய் சேதுபதிக்கு அப்படியே ரத்தம் தெரிக்க இருக்கும் போல இருக்குது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். அது நல்லாவே தெரியுது. அப்படியே கிளியர் கட்டாக இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே மேக்ஸிமம் விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே பீக்கில் போய் முடிச்சிருக்கிறாங்க இந்த ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லணும். அகைன் அனுராக் காஷ்யப்புக்கு பார்த்தீங்கன்னா இமைக்கா நொடிகளுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரோல் இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. கதை என்ன அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் விஷயங்களை வந்து இதுலேயே வந்து சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதி அவர் ரொம்ப எமோஷனலாகவோ இல்லை ரொம்ப வருஷமாக வச்சிருக்கிற ரொம்ப அந்த சவர பெட்டி கபால்னு திறந்து பார்ப்பா கை கொடுக்கும் அந்த பெட்டியை வந்து எதர்ச்சியாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வில்லன் கேங் அந்த பெட்டி தூக்கிட்டு போயிடறாங்க. ஸோ அதை தேட இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அந்த பெட்டி தேடி இவர் அலையிற இடத்த கொஞ்சம் காமெடியான போர்ஷன்ஸ் ஆகும். செகண்ட் ஹாஃபை அந்த பெட்டி வந்து வில்லன் கேங் அனுராக் காஷ்யப்போட கேங் கிட்ட போகுது. அதை தேடி அவர் அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக சண்டை அப்படி போகிற ஒரு செகண்ட் ஹாஃபாக வந்து இருக்கும் போல இருக்குது. அதான் தெளிவாக தெரியுது இப்படி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆக்ஷனாகவும் ஒரு த்ரில்லர் மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிச்ச அந்த அனுராக் காஷ்யப்புக்கு என்ன ஃப்ளாஷ்பேக், அவங்க என்ன கேங்கு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மேக்ஸிமம் விஷயங்கள் அதெல்லாமே நம்ம மேக்ஸிமம் படத்தில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவுமே இதில் வந்து காட்டல. அதான் ட்ரெய்லர் ஓவராலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மறுபடியும் பிரித்து மெஞ்சிருக்க விஜய் சேதுபதி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. தன்னோட சவரப்பட்டியை தேடி ஆரம்பிக்கும் விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கை பிடித்து கொடுத்தா. இவ்வளோ தான் சிம்பிளான ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் வளவளன்னு பேசியிருக்கலாம். இதே முதல்ல சொல்லியிருக்கலாம் போல இருக்குது. ஸோ சூப்பராக ஒரு லைன் பிடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெறித்தனமாக இருக்கும்போது ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தால் இந்த மகாராஜா மிகப்பெரிய ஒரு மகாராஜா வெற்றியாக இருக்கும் போது விஜய் சேதுபதிக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணி அதாவது சோலோ ஹீரோவாக ரிலீஸ் ஆன படங்கள் கடைசியாக எது பெரிய ஹிட்டு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது
எங்கே போகிறதுனே தெரில, ரொம்ப பின்னாடி போன போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டே ஆனது வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது. காத்து வாக்குல காலம்லாம் சும்மா இருந்தாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரு ஹீரோவா, அட நல்லா இருக்காதுப்பா சுமாராக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற கேங் தான் ஜாஸ்தி. அவரு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அட வேற லெவலில் இருக்கும் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற கேங் தான் ஜாஸ்தி. ஸோ அது எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிடையாது, வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மர். என்ன சொல்கிறது, உண்மையாக வேறு ஸ்டோரிஸ்லேயும் நடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய, அதாவது சோலோ ஹீரோவா அவர் எல்லா ஜானர் வகையாலையும் நடிச்சிட்டார், அது வேறு விஷயம். சோலோ ஹீரோவாக நான் சொல்ல வரேன், அதுலேயும் நடிக்கக்கூடிய இது இருக்குது அப்படின்னு மகாராஜா ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் தெரியுது. எல்லாமே ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், மகாராஜா வெற்றியாக இருக்கான்ட்டு.